ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.3ல் 4ஆம் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் 2 4 -2 3 5 2 எனில் அந்த முக்கோணத்தின் முனைகளின் ஆயத்தொலைவுகளை காண்க. முக்கோணத்தின் 3 பக்கத்தின் நடுப்புள்ளிகள் கொடுத்து முனைகள் கேட்கிறேன். செய்வோமா? ஒரு முக்கோணம், இதற்கு ஏபிசின்னு பேர் கொடுப்போம். ஒவ்வொரு பக்கங்களின் நடுப்புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஏபிங்கிற பக்கத்தினுடைய நடுப்புள்ளி 2,4ன்னு வச்சுக்கிடுவோம். பிசியின் நடுப்புள்ளி -2,3ன்னு வச்சுக்கிடுவோம். ஏசியின் நடுப்புள்ளி 5 2ன்னு வச்சுக்கிறோம். 3 பக்கங்களின் நடுப்புள்ளிகள் கொடுத்துருக்காங்க, முனைகள் கேட்குறாங்க. ஸோ 3 முனைகளும் நமக்கு தெரியாதனால x1 y1 x2 y2 x3 y3ன்னு எடுத்துக்கிறோம். 3 முனைகளை எடுத்துக்கிறோம். இப்போ நடுப்புள்ளிக்கான சூத்திரத்தை இங்கே பயன்படுத்தி இந்த 3 முனைகளை நாம் கண்டுபிடிப்போம். ஓகே, நடுப்புள்ளிக்கான சூத்திரம் என்ன? x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. ஜென்ரலாக ஒரு 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய ஒரு கோட்டின் நடுப்புள்ளி. இப்போ ஏபியின் நடுப்புள்ளி 2 4. அப்போ x1 plus x2 by 2 தான் இந்த 2, y1 plus y2 by 2 தான் 4. ஸோ அப்படி ஒவ்வொரு பக்கத்துக்கும் எடுத்து செஞ்சு x1 y1 x2 y2 x3 y3 கண்டுபிடிப்போம். ஓகே, ஏபிசி என்பது கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம். முக்கோணம் என்க. இப்போ ஏபியின் நடுப்புள்ளி என்னது? 2, 4. ஓகே, அப்போ நடுப்புள்ளினா அந்த நடுப்புள்ளிக்கான சூத்திரம் என்னது? x1 plus x2 by 2 y1 plus y2 by 2 is equal to 2, 4. அப்போ x கோஆர்டினேட்டை ஈக்குவேட் பண்ணணும், ஒய்யை கம்பேர் பண்ணணும். x1 plus x2 by 2 is equal to 2. ஓகே, அதே போல் y கோஆர்டினேட் y1 plus y2 by 2 is equal to 4. ஸோ x1 plus x2, இந்த 2 இங்கிட்டு போச்சுன்னா 4 ஆயிரும். y1 plus y2 is equal to 4 2 சார் 8 ஆயிரும். ஓகே, இது வச்சுக்கிறோம் அப்படியே. அதே போல் அடுத்த பக்கம் பிசி எடுப்போம். பிசியின் நடுப்புள்ளி -2, 3. இப்போ இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தா தான் இந்த நடுப்புள்ளி. x2 plus x3 by 2, y2 plus y3 by 2 is equal to -2, 3. இப்போ ஈக்குவேட் பண்ணும். x கோஆர்டினேட் தனியாக, y கோஆர்டினேட் தனியாக. ஓகே, இது கிராஸ் மல்டிப்ளை. x2 plus x3 is equal to -4. எல்லாத்தையும் தனித்தனியாக பாக்ஸ் போட்டு வச்சுக்கிடுவோம். எக்ஸ் எல்லாம் ஒரு இதாக கம்பேர் பண்ணுவோம், ஒய் எல்லாம் தனித்தனியாக எடுக்க போகிறோம். அதே போல் y2 plus y3 is equal to என்ன ஆயிரும்? 6ன்னு ஆயிரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகே, அதே போல் ஏசியின் நடுப்புள்ளி, பக்கம் ஏசியின் நடுப்புள்ளி 5, 2. ஏசி x1 plus x3 y1 plus y3 is equal to 5, 2. தனித்தனியாக x கோஆர்டினேட் தனியாக, y கோஆர்டினேட் தனியாக. ஓகே, இங்கேருந்து x1 plus x3 is equal to 10 ஆயிரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்.
அதே போல் y1 + y3 = 4 ஆகிக்கும். ஸோ இப்போ எக்ஸ் இதெல்லாம் தனியாக கம்பேர் பண்ணுவோம். 3 எக்ஸையும் தனியாக எடுத்து ஆட் பண்ணுவோம், 3 ஒய்யையும் தனியாக எடுத்து ஆட் பண்ணுவோம். ஓகே, x1 + x2 = 4, x2 + x3 = -4, x1 + x3 = 10. இந்த மூணையும் அப்படியே கூட்டுவோம். கூட்டுனா என்ன ஆகும்? +4 -4 அடியாகி வலது பக்கம் 10 வரும். இங்கே 2x1 2x2 2x3 வரும். ஓகே, அதே போல் ஒய் ஃபுல்லாக தனி அங்கிட்டு எடுப்போம். y1 + y2 = 8, y2ஐயும் y3 ஆட் பண்ண ஆன்சர் 6ன்னு கிடைக்கிது. y1ஐயும் y3 ஆட் பண்ணது 4ன்னு கிடைக்கும். இது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணும். 10 18 2 × y1 + y2 + y3, இப்போ 9 வந்துடுங்க. y1 + y2 + y3 = இந்த 2 கீழே கொண்டு வந்தோன்னா 9 ஆகிடும். இப்போ இந்த 2 இங்கே கீழே கொண்டு வருவோம். x1 + x2 + x3 = 10/2 5 ஆகிக்கும். இப்போ இதில் x1 + x2க்கு பதில் ஆல்ரெடி 4 நமக்கு தெரியும். ஸோ இந்த 2க்கு பதிலாக இதிலிருந்து 4 சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ x3 = 5 - 4 1ன்னு ஆகிடும். அதே போல் இங்கே y1 + y2 = 8ன்னு இருக்கு. ஸோ y3 = 9 - 8 1 ஆயிடும். ஸோ ஒரு வேல்யூ தெரிஞ்சால் அடுத்தடுத்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ x3 1ன்னு கிடைக்கிது, இங்கே போட்டோம்னா x2 கண்டுபிடிச்சிடலாம். x2 + x3 = -4ன்னு இருக்குது. இதிலேருந்து x3க்கு 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ x2 = இந்த +1 இங்கிட்ட வந்தால் -1 ஆகி -5ன்னு வந்து. அதே போல் y3 வேல்யூவை கொண்டு போய் இங்கே போட்டோம்னா y2 கண்டுபிடிச்சிடலாம். y2 + y3 = 6ன்னு கிடைக்குது. இதில் 1 போடு. ஸோ y2 = 5ன்னு வந்து. ஓகே, நான் மிச்சம் ஒன்று x1க்கு y1 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டுக்கு வருவோம். x2 -5ன்னு கிடச்சிருக்கு. x1 + x2 = 4ல் -5 போடுவோம். x1 + x2 = 4ன்னு இருக்குது. அந்த 4ல் x2க்கு வேல்யூ போடுறேன். போட்டால் இப்போ x1 = 5, இங்கிட்டிருந்து +5 ஆகி 9 ஆயிரும். ஓகே, அதே போல் y1 + y2 = 8ன்னு இருக்குது. அதில் y2க்கு பதிலாக 5 போடு. ஸோ y1 = 8 - 5 3ன்னு வந்து. ஸோ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆர்டராக எழுதணும். x1 y1 x2 y2 தானே முனைகள்னு வச்சோம். ஏங்கிற முனை x1 y1, பிங்கிற முனை x2 y2, சிங்கிற முனை x3 y3. முக்கோணத்தின் 3 முனைகளும் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? அவங்க தான் கேட்குறாங்க. நடுப்புள்ளிகள் கொடுத்து முனைகள் கேட்டால் இப்படி செய்யணும். இது 5 மார்க்ஸ். முக்கோணத்தின் முனைகள்.